ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்றைக்கி அவல் லட்டு செய்ய போகிறோம். அதாவது அவல் வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம பொட்டுக்கடலையும் வேர்க்கடலை வெல்லம் சேர்த்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவல் லட்டுக்கு தேவையான பொருட்கள், நம்ம அவல் வந்து வெள்ளை அவல், சிவப்பு அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் திக்கான அவல் தான், இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இது லேசான அவல், எந்த அவல் இருந்தாலுமே ஓகே. இதை வந்து நம்ம வறுக்கிறப்ப என்ன ஆகுனா கொஞ்சம் கெட்டியாயிரும், அதாவது அரிசி மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம். இதில் அரை கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். அதே அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன். ஒரு 6 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கிறேன். இந்த அதாவது 200 கிராம் வந்து அவல் எடுத்தோன்னா நம்ம 100 கிராம்ஸ் வந்து வெல்லம் எடுத்துக்கலாம். நான் வந்து இதில் 3/4 வாசி தான் போட போகிறேன். இது ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் அவல் வறுத்துக்கலாம். இது ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணிட்டேன். இதில் இருக்கிற உமி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம். அதாவது முரம் அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த உமி ஃபுல்லாக புடைச்சி எடுத்துகிட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்குது, ஏதோ 1-2 இருக்கும். இதை வந்து நான் ஆல்ரெடி நிறையா இருந்ததை எடுத்துட்டேன். இப்போ அவல் வந்து வறுத்துட்டோம். இதை வறுத்துட்டாவே அரிசி மாதிரி நல்லா கெட்டியாகிடும். அப்படியே பார்த்திங்கன்னா சுருங்கிட்டே வரும். இந்த கை சூடு இருந்தாலே போதும். இது கூட நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை, நீங்கள் பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க தனியாக. இதையும் நம்ம போட்டுக்கலாம். இது கூட பொட்டுக்கடலை, இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வறுத்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஏலக்காய் நம்ம அரைக்கிறப்ப போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப சத்தான லட்டு, குழந்தைகளுக்கும் நம்ம கொடுக்கலாம். இது வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது இந்த லட்டு செஞ்சு வச்சுட்டோம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அவலோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த அளவுக்கு கம்மியாகணும், அரிசி மாதிரியே ஆகிடும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். நம்ம வெல்லத்தை வந்து அதாவது காய்ச்சிட்டு வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 3/4 வாசி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஃபுல்லாக போடணும்னு அவசியம் கிடையாது. இது நல்லா கரைஞ்சிட்டோம். நல்ல வெல்லமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. சும்மா தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல அப்படிங்கிறதுனால நான் வந்து நல்லா காய்ச்சிட்டு வடிச்சுக்கிறேன். நல்லா கொதிச்சிருச்சு. இது அப்படியே கரைச்சிட்டு நம்ம தனியாக வடித்து வச்சுக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கலாம். அரைச்சிட்டோம். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுட்டோம். இது கூட நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். ஜாஸ்தி வேண்டியதில்லை. இதுக்கு வெல்லத்தை நம்ம காய்ச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளைப்பாகு மீதி ஆச்சுன்னா நம்ம டீயில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே பிசைஞ்சுக்கோங்க. பாகு வந்து சூடாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி கரண்டியில் மிக்ஸ் பண்ணுறேன். ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையில் உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கலாம். தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இதே போதும். இன்னும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். மீதி வந்து இந்த வெல்லத்தை நம்ம டீயில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். வெல்லம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது அப்படியே பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சூடு இருக்குது, அதனால் ஆறுனதுக்கப்புறம் அப்படியே உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒரு சிலருக்கு நட்ஸ் பிடிக்கணும், நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கேஷ்யூ, பாதாம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த சைஸில் நம்ம பிடிச்சிக்கலாம். இது ஒட்டுச்சுன்னா, ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக கையில் நெய் கூட தடவிக்கலாம். அவல் லட்டு ரெடி. எனக்கு செய்ய போகிறது அவல் வடை, அதாவது போகா வடைன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம சட்னி செஞ்சுக்கலாம். அவல் வடை செய்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சட்னி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், இஞ்சி ஒரு துண்டு எடுத்துருக்கிறேன். இது கூட 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதை கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகாயும் நான் ஆட் பண்ணிடுறேன். கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் போட்டிங்கன்னா ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது. நம்ம 1 நாள் 2 நாள் அளவுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ரொம்ப நாள் வச்சிங்கன்னா கருப்பாயிடும். இதை நம்ம அப்படியே அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தேவையான பொருட்கள், நான் அவல் வந்து 1 கப் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு 30 மினிட்ஸ் அளவுக்கு சோக் பண்ணியிருக்கிறோம். அதனால் தண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கும். எப்போவுமே அவல் வந்து ஊற வச்சுன்னா அதுக்கப்புறம் ட்ரை ஆயிரும். இது கூட நம்ம அரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி இருக்கிறேன். இது கூட அஜ்வைன்
அஜ்வைன்னா ஓமம் எடுத்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். 1 கைப்பிடி கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியிருக்கிறேன். இதுக்கு வந்து மசாலா வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இது 2 மட்டும் இருந்தாலே போதும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஊற வச்ச அவல் எடுத்துக்கலாம். இது நல்லா மசிச்சுக்கலாம். இது நல்லா ஊறி இருக்கிறதுனால நல்லா மசிக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடலை மாவு, அதாவது அரிசி மாவுலாம் இப்போ செய்கிறப்ப எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. இதுக்கு வந்து எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது மீடியம் லெவல் அவல், ஏதாவது கெட்டி அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஊற வைக்கிறத மட்டும் ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு ரெடி ஆகிடுச்சு. கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். வேணுன்னா பார்த்து போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், இது வந்து கலர் வந்து நல்லாயிருக்கும். அதாவது வடை செய்கிறப்போ எல்லோ கலரில் இருக்கும். அதுக்காக நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி, இது கூட நம்ம கீரை இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆப்ஷனல் தான். கடலை மாவு ஃபஸ்ட்டு பாதி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் மீதி. இது கூட நீங்கள் முருங்கைக்கீரை கூட ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை, பாலக்கீரை எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம், ரொம்ப வேண்டாம். ஓமம் வந்து டைஜஷனுக்காக நான் ஆட் பண்ணுறேன். பெருங்காயம் இல்லைனா ஓமம், 2ல் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஓமம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை க்ரஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் ஆயில் வந்து கொதிக்க வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆயில் கொதிக்க வச்சுக்கலாம். அது வரைக்கும் உருட்டும். ஆயில் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போது உருண்டை ரெடி பண்ணிட்டோம். கையில் எண்ணெய் தடவிக்கலாம். கையில் எண்ணெய் தடவிட்டு இதை அப்படியே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கரெக்டாக ஷேப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆயில் ஊற்றிட்டோம். இது வந்து என்னென்னா டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பேன் இருந்துச்சுன்னா கம்மியாக ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அகலமான பேன் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி 7 போட்டுக்கலாம். எண்ணெயும் நம்மளுக்கு கம்மி செலவு தான். அதாவது கடாய் எடுத்தனா நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றணும். அதனால் நான் பேன் எடுத்துகிட்டு டீப் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து மார்னிங் டிஃபனுக்கும், அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக். இது பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் ஒரு நிமிஷம் வரைக்கும் வேகணும். பொன்னிறம் ஆயிடுச்சு. எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக, அதாவது அவல் இருந்தாலும் ஓகே, அவல் கடலை மாவு இருந்தாலும் ஓகே, இது 2 இருந்தாலே நம்ம ஒரு 5 மினிட்ஸில் வந்துட்டு நம்ம இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். பட் அதை ஊறுற டைம் மட்டும் நம்ம 20 மினிட்ஸ் கிட்ட வேணும். சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். சுவையான அவல் வடை, கொத்தமல்லி சட்னி ரெடி. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.